தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 58 வசனம் 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலத்திலும் எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வறட்சிகள் காணப்பட்டால் கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய ஆத்துமாவை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா இன்றைக்கு திருப்திப்படுத்துகிற தேவனாய் இந்த நாளிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஆண்டவரே வற்றாத நீரூற்றை போலவும் நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, பசியுள்ளவர்களிடத்துல எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாவை நாங்கள் சாய்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்று போய் நிற்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் உதவி செய்யும் பொழுது, எங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் பக்கமாய் நாங்கள் சாய்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா எங்களுடைய வறட்சியான நாட்களிலே ஆண்டவரே எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்க மாற்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமானது ஆண்டவரே ஆண்டவரே கனிகளை திரளாய் கொடுக்குமோ ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளே நீ சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழத்தக்கதாய் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளிச்சைங்கப்பா. ஆண்டவரே பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கவும், ஆண்டவரே துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளவும், வஸ்திரம் இல்லாதவர்களை பார்த்தால் அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா தங்களுடைய மாம்சமானவர்களுக்கு ஆண்டவரே தங்களை மறைக்காமல் இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செழிப்பை கட்டளை இடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபை இந்த நாளில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.